வாமா வா. உட்கார். என்ன மாமா, நீங்களே காஃபி போட்டு குடிக்கிறீங்க? நல்ல காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுமா, அதான் நானே போட்டுட்டு வந்து குடிக்கிறேன். அப்படின்னா இந்த வீட்ல உங்களுக்கு யாருமே நல்ல காஃபி போட்டு தரதில்ல, அப்படிதானே? அப்படி சொல்லலம்மா, சும்மா கிண்டலுக்காக சொன்னேன். ஸ்னேகா இல்லை, வெளியில போயிட்டா, அதான் நானே போட்டுக்கிட்டேன். இதுக்கு தான் மாமா நான் அன்னைக்கே சொன்னேன், அத்தைய கொண்டு வந்து வீட்டோட வச்சுக்கங்கன்னு. நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப கஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தானே? நான் எல்லாரும் சொல்றதும் கேட்டுட்டு தாம்மா இருக்கேன். என்ன பண்றது? வயசாகிட்டே போகுது மாமா. இந்த நேரத்துல உங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் இல்லைன்னா எப்படி மாமா? மேனகா, துணைக்கு ஆள் வேணும் தான். துணைக்காக இருக்கிற ஆட்கள் ஒவ்வொருத்தராலையும் எனக்கு தொல்லைகள் வரக்கூடாது இல்லையாம? என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எனக்கு இல்லம்மா, மற்றவங்களுக்கு தான். ஆனா அந்த பிரச்சனை வேறு விதமா என் காதுல வந்து விழும்போது அதை எப்படிம்மா கண்டும் காணாமலும் கேட்டும் கேட்காமலும் இருக்க முடியும்? அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாதா மாமா? நீங்க சாதாரணமா எல்லாத்துலயும் ஜெயிச்சு வருவீங்க. சமாளிக்கிறதோ ஜெயிக்கிறதோ இல்லம்மா வாழ்க்கை. பிரச்சனைகளே வராம பார்த்துக்கிறது தான் வாழ்க்கை. அதுதான் நிம்மதி. பிரச்சனையை சந்திக்கிறவனுக்கு சமாளிக்கிற வரைக்கும் போராட்டம், சமாளிச்சவனுக்கு ஜெயிக்கிற வரைக்கும் போராட்டம். எல்லா கிராமத்திலையும் ஊர் எல்லையில ஒரு நடுக்கல் இருக்கும். அந்த நடுக்கலுக்கு தெரியாது தான் யாருன்னு. ஊருக்கு எவ்வளோ பேர் வருவான், எவ்வளோ பேர் திரும்பி போவான். ஆனா ஊரே வருஷத்துக்கு ஒரு நாள் கூடி அந்த நடுக்கல் தான் நமக்கு பாதுகாப்புன்னு நம்பி நடுக்கல்லுக்கு பூஜை நடத்துவாங்க. அதுவும் அந்த கல்லுக்கு தெரியாது. அப்படி எதுவுமே தெரியாம எல்லாரும் கும்பிடுற நடுக்கல்லாதாம்மா நான் நிக்கிறேன். பிரச்சனைகளை ஒவ்வொரு ஆளாவா சுமந்துக்கிட்டு நிக்கிறீங்க. நீ சுமக்கிற பிரச்சனைக்குள்ள ஸ்னேகா இருக்கா? ஸ்னேகா சுமக்கிற பிரச்சனைக்குள்ள லக்ஷ்மி இருக்கா? லக்ஷ்மி சுமக்கிற பிரச்சனைக்குள்ள அவங்க அண்ணன் இருக்கா? ஆனா உங்க எல்லாருடைய பிரச்சனைக்குள்ளவும் நான் இருக்கேன். மத்ததெல்லாம் விடுங்க மாமா. ஏன் பிரச்சனைக்குள்ள ஸ்னேகா இருக்கான்னு சொன்னீங்களே, அது என்ன மாமா? அதை விடம்மா,
அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்றேன். சொல்லுங்க மாமா. அது எதுக்குமா விட, நானே உன்கிட்ட சொல்றேன். இல்ல மாமா, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என் மாமா பொய் சொல்ல மாட்டாரு. இப்பவும் சொல்லிடக்கூடாது. சொல்லுங்க மாமா. அம்மாடி, சித்தார்த் கையில ஒரு போட்டோவோட அலையறான்னு நீ சொன்னல, அதுவும் கற்பனை போட்டோவோட. அது கற்பனை இல்லம்மா, நிஜம். அது வேற யாரும் இல்லம்மா, நம்ம ஸ்னேகா. சொல்லுமா, இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒரு பக்கம் மக, இன்னொரு பக்கம் மருமக. மருமகளும் வயித்துல பாரமா, மக மனசுக்குள்ள சின்ன ஆர்வத்தோட. இதெல்லாம் உங்களுக்கு எப்ப மாமா தெரியும்? தெரியுமா, இவ ஒரு நாள் சொன்னா. அன்னைக்கு ஸ்னேகா பேசின பேச்சு, நடந்துகிட்ட விதம் எல்லாமே புதுரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நேரா போனா அவன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. சின்ன வயசுல அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ், ஒன்னா படிச்சவங்க. அவன் நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்கான். அன்னைக்கும் கையில அந்த போட்டோவோட தான் சுத்திட்டு இருந்தான், நான் பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சித்தார்த்னு. ஸ்னேகா அவன் மனசுக்குள்ள சின்ன வயசுலயே பதிஞ்சிட்டு இருக்காமா. விட்டுடுறா விட்டுடுறா என் மகளன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ அவனுடைய நடை உடை எல்லாமே மாறி போச்சுமா. அப்புறம் ஒரு நாள் நீ வந்த. உன் புருஷன் பேர் என்னன்னு கேட்டப்போ சித்தார்த்னு சொன்ன. ஆடி போயிட்டம்மா. என் மகளா இல்ல மருமகளான்னு எப்படிமா முடிவெடுக்கிறது நானு? முடிவெடுங்க மாமா. இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் முடிவெடுக்காம இருக்காதீங்க. நீங்க எடுக்கிற முடிவு உங்க மகளுக்கு சாதகமா இருந்தாலும் சரி, மருமகளுக்கு சாதகமா இருந்தாலும் சரி, நான் அதை ஏத்துக்கிறேன் மாமா.
இருந்தாலும் உங்க மருமக வயித்துல குழந்தை வளருது மாமா. அது அவரோடது. அத மட்டும் மறந்துடாதீங்க. அம்மா, அம்மா. யாரு? ஓ, நீயா? என்ன விஷயம்? அம்மா இல்ல. இல்ல, வெளியில போயிருக்கா. நான் எப்ப வந்தாலும் அம்மா இந்த வீட்ல இருக்க மாட்டேங்கிறாங்க. இங்கதான் இருக்காங்களா இல்ல வேற வீட்டுக்கு போயிட்டாங்களா? அப்படியெல்லாம் அனுப்புறதுக்கு நான் உங்கள மாதிரி ஆள் இல்ல. நான் அவ கூட பிறந்த அண்ணன். ஆமா, அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ என்ன உள்ள அனுப்பிட்டு அப்பா கிட்ட செக் கொடுக்க ட்ரை பண்ணிருக்கீங்க. உங்க வீட்டுல ஆளாளுக்கு நாட்டாம உங்க அப்பா கிட்ட செக்கு கொடுக்க வந்தா அவரை வாங்க மாட்டேங்கிறாரு. கொண்டு போனதை திருப்பி எடுத்துட்டு இங்க வந்தா இது திருப்பி எடுத்துட்டு வர்றதுக்காகவா கொண்டு போனேன்னு இவ இங்க கத்துறா. அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு நிர்வாகத்தை முழுக்க முழுக்க அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நிறைய தடுமாற்றம். அப்பாவுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே புரியல. அதனால தான் அம்மாவை கூட கூட்டிட்டு போயிடலான்னு வந்தேன். ஓ, வீட்டை கழுவி பாத்திரம் விளக்கி உங்க 2 பேருடையும் துணிமணிகள் எல்லாம் துவைச்சு அப்புறம் இருக்கிற சில்லற காசெல்லாம் வாங்கி எடுத்துன்னு போகவா? இல்ல, கம்பெனியோட ஜெனரல் மேனேஜரா அவங்க தானே இருந்தாங்க. சின்ன வயசுல நான் அவளுக்கு எதுவுமே பண்ணல. இப்ப நான் கொடுத்ததெல்லாம் என் காசு கிடையாதம்மா, அவ காசு. இத புரிஞ்சுக்காம நீங்க வீட்டை விட்டு அவளை வெளியில அனுப்பிருக்கீங்க. அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டீங்க. கோபத்துல என்ன செய்யறதுன்னே தெரியாம செஞ்சு முடிச்சிட்டீங்க. இனிமே அப்படியெல்லாம் நடக்காது. நான் பத்திரமா பாத்துக்கிறேன். எப்படியாவது பேசி அனுப்பி வைங்க. நான் வந்தேன்னு சொன்னா அம்மா புரிஞ்சுப்பாங்க. ப்ளீஸ்.
நான் என்ன சொல்றது? பேசி பார்க்கறேன். வந்தவா வந்துட்டா, போகிறதுன்னா போகட்டும். ம், நீ போம்மா. ம்.